மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, நாகர்கோவில் அருகே ஒரு பையன் வந்து சபரி அப்படிங்கிற ஒரு பையன் வந்து போலீஸாரால அடிச்சு கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அதனுடைய முழு விவரம் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். நாகர்கோவில் அருகே சபரி அப்படிங்கிற ஒரு நபரை வந்து காவல்துறையினர் வந்து ரிமாண்ட் பண்ணி விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாக ஒரு தகவல் வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து எதன் அடிப்படையில வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. பாத்தீங்கன்னா அவரோட ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்காரு அவரு. சோ அதுல வந்து அன்றாட வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுல ஒரு நாள் காவல்துறையினர் வந்து ரைடு போயிருக்காங்க. சோ அந்த செக் பண்ணுவாங்கல்ல, என்ன வச்சிருக்க, என்ன ஏது, இந்த கஞ்சா அது இதெல்லாம் செக் பண்ணுவாங்களா, அப்படிங்கிற ஒரு ரைடு டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 3 குட்கா பாக்கெட் வந்து அந்த கடையில இருந்து பறிமுதல் பண்ணப்பட்டதாக ஒரு தகவல் வருது. ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்கள்ல குட்காங்கிறது ஒரு போதைப் பொருள், சரி அது தப்புதான். அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், காவல்துறையினர் பிடிச்சு ஃபைனை போட்டிருக்கணும், கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். லீகலா என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ண வேண்டியதானே. அவரு வந்து ஹேண்டிகேப்டுன்னு சொல்லப்படுது அந்த ஆளு, அவரை அடிச்சு கொலை பண்றதுக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது. கொலை பண்ற அளவுக்கு என்ன இருக்கு? காவல்துறையினர் தாக்கியதால இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறவினர் எல்லாம் நான் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. கொலை பண்ற அளவுக்கு என்ன இருக்கு? என்ன அப்படி அடிச்சு விசாரிச்சீங்க? அந்த 3 பாக்கெட் குட்கா பொருள்ல உங்களுக்கு இருந்த உறுத்து ஒவ்வொருத்தர் இந்த மெத்தபெட்டமைன் கிலோ கணக்குல கடத்திட்டு அங்கேயும் இங்கேயும் பிளைட்ல பறந்துட்டு இருக்கானா, அவனை என்ன பண்ணீங்க? அப்புறம் என்ன சொல்றது, அதாவது நம்ம சிஎம் அண்ணனுக்கு சொல்றேன் ஒண்ணு, ஜாபர் சாதிக்கா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்க வந்து போட்டு வறுத்து எடுத்தீங்க. அப்படி அவங்கள விட்டுட்டாங்க, இவங்கள விட்டுட்டாங்க திமுக பீரியட்ல. அதை என்ன பண்ணீங்க? இந்த பீரியட்ல கண் முன்னாடி ஒருத்தர் மாத்திரையை வெட்டிட்டு இருக்காரு, கேட்டா காய்ச்சல் மாத்திரங்காரு. அவர்கிட்ட என்ன விசாரணை நடத்துனீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சோ அப்ப காவல்துறையினர் வந்து ஏழை பாளையர்கள் கிட்ட ஒரு மாதிரி, வசதி வாய்ப்பு உள்ளவங்க கிட்ட, பதவி உள்ளவங்கள்ட்ட ஒரு மாதிரி நடக்கிறீங்களா? அதுதான் என்னன்னு கேக்குறேன் நானு. அப்போ இதே விஷயம் வந்து ஒரு பணக்காரனோ ஒரு கட்சியில உள்ளவனோ நீங்க பண்ணிருந்தா நீங்க அது வெளியே கூட வராது. அந்த விஷயம் ஒரு 3, அதாவது இது வந்து அந்த 3 பாக்கெட் எடுத்தாங்கல்ல குட்கா, அது வந்து போதை பொருள் தான். அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க லீகலா ஆக்ஷன் எடுங்க. இது கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி நீதிபதி தண்டனை கொடுக்கட்டும். நீங்க தண்டனை கொடுக்க, உயிரை பறிக்க நீங்க யாரு? அவங்களுக்கு விசாரணை நடத்தி அவங்க தண்டனை கொடுக்கட்டும். நம்ம 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, அவன் ஹேண்டிகேப்டு பையன், அவங்க தங்கையும் ஹேண்டிகேப்டு, அந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் தான், ஒரு அன்னாடம் காட்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, அந்த மாதிரியான குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை நினைக்கும் போதுதான் மேடம் இன்னும் வருத்தமாவே இருக்கு. இவருதான் இந்த பெட்டி கடையை வச்சு அவங்களோட வயதான தாய் தகப்பன், இந்த மாதிரி ஹேண்டிகேப்டான தங்கச்சி, அவருக்கும் இந்த மாதிரி உடல்நல பிரச்சனை இருக்கு. சோ அந்த ஒய்ஃப், 4 வயசு குழந்தை, அவங்க பிள்ளைங்க எல்லாமே இவருதான் பராமரிச்சுட்டு வராரு. இது ஒரு சின்ன பெட்டி கடையை வச்சு அன்றாடம் காட்சிகள். டெய்லி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு இருக்குமா சிகரெட்டு, அப்புறம் அந்த அது என்னது, நம்ம சின்ன சின்ன ஜூஸ், முட்டாய், அந்த மாதிரி முட்டாய் கடை தான், சின்ன கடை, பெட்டி கடை. அப்ப அந்த பெட்டி ஷாப்ல இருந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களோட ஆக்ரோஷத்தை, இந்த அளவுக்கு உங்களோட திமிர காட்டணும்னு என்ன இருக்கு? இதே மாதிரி சம்பவங்கள் தான் நம்மளோட அஜித்குமார் கொலை வழக்குலையும் நம்மளோட ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்குலையும் வந்து தண்டனை தீர்ப்பு எல்லாமே வந்துட்டு, எல்லாமே காவல்துறையினருக்கு கண்கூட பாக்குறீங்க. ஆனாலும் இந்த அப்பாவிகளை அச்சுறுத்தி தேவையில்லாம இந்த உயிர் சேத விளைவிக்க உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு, என்ன ரைட்ஸ் இருக்கு? யாரும் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? அப்போ நான் என்ன எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும், இப்போ இந்த மாதிரி காவலர்கள்லாம் வந்து உண்மையிலே அரசுக்கு கட்டுப்படலையாகும். அப்ப யாரு முதலமைச்சரா இருந்தா என்ன, நான் எடுக்கிறதுதான் முடிவு, நான் பண்றதுதான் சட்டம், நான் என்னவும் பண்ணுவேன், என்ன யார சிஎம் இருந்தாலும் என்ன கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இருக்காங்களா? நீ விஜயா இருந்துக்க, ஸ்டாலினா இருந்துக்க, எடப்பாடி பழனிசாமியா இருந்துக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு திமிரல, ஒரு அதிகார திமிரல இருக்காங்களா மேடம்? அதாவது ஆட்சி மாறி காட்சி மாறி என்ன மாறினாலும் இந்த காவல்துறையோட அடாவடி இன்னும் மாறல, அப்படிதான் சொல்ல வரேன். ஏன்னா அப்பாவி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நிறைய விஷயங்கள் போதை பொருளா இருக்கட்டும், இந்த கனிம வள கொள்ள நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கேரளால இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கனிம வள கொள்ள நிறைய லாரிகள் போகுது வைக்குது. அதுல யாரையாவது பிடிச்சு விசாரணை நடத்திருக்கீங்களா? அதுல யாரையாவது பிடிச்சு ரிமாண்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? அப்ப அந்த மாதிரி ஆட்களை தொடக்கூட முடியலையே உங்களால. இந்த மாதிரி அப்பாவி ஆட்களை இப்படி அச்சுறுத்தி கொள்றீங்களா? உங்களுக்கு எல்லாம் அந்த பாவம் விடுமா? நீங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு வந்து நீதி கண்டிப்பா கிடைக்கும். இப்ப உள்ள நான் என்ன சொல்ல, முன்னாடி உள்ள ஆட்சியை குறை சொல்றாங்க இப்ப உள்ளவங்க.
இப்ப உள்ள ஆட்சியா முன்னாடி உள்ளவங்க குறை சொல்றாங்க. இப்ப நம்ம அந்த குறை சொல்ற இதுல எல்லாம் கிடையாது. எனக்கு என்னன்னா காவல்துறை வந்து ஏன் அந்த மாதிரி சம்பவங்கள்ல ஈடுபடுறாங்க, அதனோட அடிப்படை என்ன, இத வந்து கண்டிப்பா விசாரிக்கணும். அது மட்டும் இல்ல, இப்போ எனக்கு தெரிஞ்சு 2-3 பேரை தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்துல. யார் யார் இதுக்கு பின்புலமா இருந்தாங்க, எத்தனை பேரை சேர்ந்து அவரை தாக்குனாங்க, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஜெயராஜ் மணிக் கொலை வழக்கா இருக்கட்டும், நம்மளோட அஜித்குமார் கொலை வழக்கா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2-3 பேரை தான் அரெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கு பின்புலம் 10-15 காவலர்கள் இருந்தாங்க. ஏன்னா சும்மா ஒரு 2-3 பேரால இப்படி கொலை பண்ண முடியாது. அதுக்கு வந்து தாக்கி எடுத்து அதை வந்து மறைக்கணுங்கிற அளவுக்கு எத்தனை பேர் செயல்பட்டாங்களோ அத்தனை பேர் மேலையும் சட்டம் பாயணும். அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். சோ அதனால இது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, வரத்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ உங்களை பார்க்க கரூருக்கு வந்த 41 பேர் உயிர் இழந்ததுக்கு அவங்களோட குடும்பத்துக்கு எல்லாம் அரசு வேலை கொடுத்து கௌரவிச்சிங்கல்ல, இதுவும் ஒரு உயிரிழப்பு. அதுவும் உங்களோட ஆட்சியின் கவனக்குறைவால, உங்களோட அதிகாரிகளின் கவனக்குறைவால நடந்த இழப்பு. நீங்க கண்டிப்பா அதுக்கு இழப்பீடு கொடுக்கணும். அவங்களோட குடும்பத்துக்கு, அந்த இறந்தவரோட மனைவிக்கு நீங்க கண்டிப்பா ஒரு அரசாங்க வேலை கொடுத்தே ஆகணும். அதுவும் இல்லாம இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த சபரிங்கிற ஒரு பையன் வந்து அவங்க குடும்பமே வந்து ஒரு பக்கத்துல இருக்க ஒரு கோவில் நிர்வாகத்துல ஒரு சின்ன கோயில்ல அவங்கதான் பூஜை எல்லாமே பண்றாங்க. அதுக்குள்ள இதெல்லாம் அதுல இருந்து சின்ன ஒரு வருமானத்தை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. அதுவுமே இடையில வந்து ஏதோ இடிக்கப்பட்டதாகவோ இல்லைன்னா கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணதாகவோ சொல்றாங்க. ஏதோ ஒரு சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் அதுல இல்ல. சோ இவ்வளவு நல்ல ஒழுக்கம் உள்ள குடும்பங்கள் தான். ஆனா அந்த மளிகை கடையில குட்காங்கிறது மேடம் எல்லாரும் விற்கிறது தான். ஆனா அதுவுமே அது வந்து சட்டப்படி ஒரு புறம்பான விஷயம் தான், சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த ஒரு 3 பாக்கெட் குட்கா வித்ததுக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் தேவையா? அப்படி பார்த்தா இன்னைக்கு ஐயா விஜயபாஸ்கர் வந்து குட்கா வழக்குலதான் அவர் மேல எஃப்ஐஆரே இருக்கு. இன்னைக்கு அவர் காரைக்கால தானே இணைஞ்சிருக்காரு. அத பத்தி என்ன விவரம் இருக்கு? அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க, எல்லாரும் குட்காவோ என்னவோ வித்துக்கிட்டு தாவேக்கால இணைங்க போய், அப்படித்தானே பொருள் வருது. அதாவது உங்க கட்சியில இணைஞ்சவங்க மேல எந்த ஒரு விசாரணையும் நடத்தல. நம்ம சிஎம் அவர்கள், விஜயண்ணன் அவர்கள் என்ன சொன்னாங்க, நான் வந்து ஊழலுக்கு அகைன்ஸ்டா இருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி போதை பொருளுக்கு அகைன்ஸ்டா இருக்கேன். என்னோட ஆட்சியிலும் சரி முந்தைய ஆட்சியிலும் சரி யார் இது வரைக்கும் ஊழல் பண்ணா, இந்த மாதிரி போதை பொருள்ல வந்து ஈடுபட்டு இருந்தா அவங்களெல்லாம் நான் கலையோட வேற இருப்பேன்னு சொன்னாங்க. இப்போ அந்த கலைகள் எல்லாம் உங்க கூட இணைஞ்ச உடனே அந்த கலைகள் எல்லாம் களை எடுக்க நேரம் இல்லையா உங்களுக்கு? அதுதான் என்னோட கேள்வி. யாரா இருந்தாலும் தப்பு தானையா? அப்ப யாரா இருந்தாலும் நீங்க விசாரணை நடத்தணுமா இல்லையா? எல்லாரும் நம்மளோட இந்திய குடிமக்கள் தானே. சோ எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணு தானே. அது வந்து பெட்டிக்கடை நடத்துறவனா இருந்தானே, பாலிடிக்ஸ்ல உள்ளவனா இருந்தா என்ன, எல்லாத்துக்கும் சட்ட சமம் தானே. அப்ப எல்லார்கிட்டயும் ப்ராப்பர் விசாரணை நடத்தணுமா இல்லையா? எல்லாரையும் கைது செய்யணுமா இல்லையா? இந்த வழக்குல உங்ககிட்ட இணைஞ்சிட்டாங்க, உங்ககிட்ட வந்து உங்களை வந்து நல்லா புகழ்ந்துட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஒரு நியாயம், சாதா குடிமக்களுக்கு ஒரு நியாயமா? அதுதான் என்னோட கேள்வி. சார், இந்த விஷயத்துல காவல்துறையினர் வந்து பயங்கரமான ஒரு போக்கு, என்ன சொல்றது, அதிகார போக்குல இருக்காங்க. இது வந்து கண்டிக்க தகுந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, அண்ணன் முதல்வர் அவர்கள் வந்து இதெல்லாம் கண்காணிச்சு முதல்ல சட்டத்துறையை ஒழுங்குபடுத்தணும், முதல்ல காவல்துறையினரை ஒழுங்குபடுத்தணும். அப்பதான் மக்கள் வந்து நல்லா வாழ முடியும். தேவையில்லாத இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து காவல்துறையினர் வந்து இழுக்க கூடாது. நீங்க இப்ப விசாரணை நடத்தக்கூடாதுன்னு நாங்க சொல்லல. விசாரணை ப்ராப்பரா ப்ரொசீஜரா, லீகல் ப்ரொசீஜரா நீங்க போங்க. எதுக்கு அவன் மேல தேவையில்லாம கைய வைக்கிறீங்க? அது ஒரு ஹேண்டிகேப்டு அப்பாவி மேல கை வைக்கிறீங்களே. இதே இது ஒரு அரசியல் பின்புலம் உள்ளவன நீங்க அடிச்சுட்டு நீங்க பேசுங்க பாப்போம். நீங்க அடிச்சுட்டு தைரியமா பேட்டி கொடுங்க பாப்போம். இந்த மாதிரி அவர் வந்து இந்த வழக்குல இருந்தாரு, நாங்க அடிச்சு விசாரணை பண்ணோம்னு யாராவது பேட்டி கொடுக்க முடியுமா தைரியமா? நாங்க விசாரணைக்காக நாங்க அப்படி பண்ணோம்னு யாராவது நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியுமா? குற்றவாளிகளை நாங்க வந்து பிடிச்சிட்டோம், நாங்க விசாரணை நடத்தி எல்லா குற்றங்களையும் நாங்க கண்டுபிடிச்சோம்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன் அப்பெல்லாம் அவங்க வாய் எங்க போச்சு, அப்பெல்லாம் அவங்க கை எங்க போச்சு அடிக்கிறது? சோ அதனால இந்த மாதிரி ஏழை எளிய மக்களை வந்து தேவையில்லாம துன்புறுத்தும் காவல்துறையை வந்து வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம். நேரம் பயனுள்ள தகவல் பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.